ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிஹு அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். ஒரு 2 இல்ல 3 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பூட்டின வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. ஒவ்வொரு ஆபத்தான எக்யூப்மெண்ட்ஸையும் போய் அந்த குழந்தை தொடும்போது ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நமக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கும். கடைசியில் அந்த குழந்தை எப்படி வெளியில வந்தா, யாராவது வந்து காப்பாத்தினாங்களா, என்ன ஆனா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. அவளோட பார்வையில இருந்து நமக்கு காமிக்கிறாங்க ஃபேன்ல பலூன் எல்லாம் கட்டி இருக்கு, ஏதோ டெக்கரேஷன் பண்ண மாதிரி. இப்ப அப்படியே அந்த குழந்தை எந்திரிக்கிறா. பக்கத்துல அவங்க அம்மா படுத்திருக்காங்க. எந்திரிச்சு அவங்க அம்மாவை எழுப்புறா. அம்மா எந்திரிமான்னு சொல்லி எழுப்புறா. ஆனா அவங்க அம்மா எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு அப்பாவை தேடிக்கிட்டே வரா. அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்பாவை தேடிக்கிட்டே எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியில வரா. வெளியில வந்து டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி வரா. அப்பா எங்க போனீங்க அப்பா அப்படின்னு கீழே இறங்கி வரா. நைட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்திருக்கும் போல. லைட்டு பலூன்னு சொல்லி வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டே கீழே இறங்கி வரவ மெயின் டோர் கிட்ட போய் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த கதவு அந்த குழந்தைக்கு எட்டல. அப்போ வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு திரும்ப மாடியில ஏறி மேல போறா. அப்ப போகும்போது பலூன் எல்லாம் அங்கங்க வெடிக்குது. வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னா பயந்து போய் திரும்பி பாக்குறா. அப்பதான் தெரியுது கிச்சன் டேப்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூலை எடுத்து வச்சு மெதுவா அதுல ஏறி அந்த பைப்பை அடைக்கலான்ட்டு ஏறி நிக்கிறா. பைப் அந்த குழந்தைக்கு எட்டல. முடிஞ்ச வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டு அவளால பைப்பை அடைக்க முடியல. அப்படியே கீழே இறங்கி வந்துடுறா. திரும்ப மேல போய் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதுல போய் சேனல் எல்லாம் மாத்தினா பாட்டி இவளுக்கு பிடிச்ச பாட்டா வருது. கியூட்டா ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருக்கா. அம்மா இங்க வா, நான் டான்ஸ் ஆடுறேன், வந்து என் டான்ஸ் பாரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கும் அவங்க அம்மா எந்திரிச்சு வரவே இல்ல. திரும்ப போயிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்தா இல்லையா, அந்த பேப்பரை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட காமிச்சு, அம்மா அங்க பாரு பேப்பர் வந்திருக்கு, பேப்பர்ல கூட காந்தி தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுப்புறா. ஆனா எந்திரிக்கல. திரும்ப வந்து அவங்க அம்மா எப்பவும் பாக்குற டிவி சீரியலை வச்சுட்டு கூப்பிடுறா. அதுக்கும் அவங்க அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ணல. திரும்ப போயிட்டு குழந்தை அவங்க அம்மாவை எழுப்பி எழுப்பி பாக்குது. எந்திரிமா, ஏன் படுத்த இருக்கிற, எந்திரிமான்னு சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. எங்க இருக்குன்னே தெரியல. தேடிக்கிட்டு இருக்கும் போது அது கபோர்ட்ல இருக்கிறது தெரிய வருது. கபோர்ட்ல மேல ஷெல்ஃப்ல இருக்கிறது தெரிய வருது. அது அந்த குழந்தைக்கு எட்டாது இல்லையா. திரும்ப கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்டூல் எடுத்துக்கிட்டு மேல ஏறுறா. அந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வந்துருச்சு. அப்படியே ஸ்டூலை போட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு பார்த்துட்டு இந்த குழந்தைய பாவம் பாத்ரூம் போயிட்டு அந்த பேபி சிட்டர் எல்லாம் எடுத்து வச்சு, அதுக்கு வைக்க கூட தெரியல, அதை அப்படியே எடுத்து வச்சு பாத்ரூம் போயிட்டு திரும்ப அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த நேரத்துல திரும்பவும் போன் அடிக்குது. அந்த ஸ்டூலை வேற பாதி தூரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டால. திரும்ப போய் அந்த ஸ்டூலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஸ்டூலை போட்டு மேல ஏறினா அந்த போன் அந்த குழந்தைக்கு எட்டல. சரின்ட்டு திரும்ப வந்து பேண்ட் போட்டுட சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுது. அவங்க அம்மா எந்த சத்தமும் இல்லாம அமைதியா படுத்திருக்காங்க. அவளால பேண்ட போட முடியாம பேண்ட தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அழுவுறா. அவங்க அம்மா உசுப்பி அழுவுறா. அம்மா எந்திரிமான்னு சொல்லிட்டு அழுவுறா. அப்ப வந்து அவங்க அம்மா கையில இருந்து ஒரு பாட்டில் உருண்டு போய் கீழே விழுகுது. அதுல வெறும் மாத்திரையா இருந்திருக்கு. இவ அது என்னன்னு போய் பார்த்துட்டு அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது அம்மாவோட மருந்து நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா எடுத்து வச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்டையும் வந்து இந்த மாத்திரையை காமிச்சு, அம்மா உன் மருந்து நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல திரும்பவும் போன் அடிக்குது. அதுக்குதான் எட்டல. ஸ்டூல் மேல ஏறி நின்னா எட்டல. இப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த ரேக்ல காலை வச்சு ஏறி எடுத்துருது. போனை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கும் போது கை தவறி விட்டு போன் டேபிள் கடியில போய் விழுந்துருது. விழுகும் போது போன் கால் அட்டன் ஆகி ஸ்பீக்கர்ல விழுந்துருது. பிஹுவோட அப்பா தான் கால் பண்ணிருக்காரு. அவரு ரொம்ப கோவமா பேசுறாரு. என்ன பத்தி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல பூஜா. உன்னால என் வாழ்க்கையே நரகமாயிருச்சு. இன்னைக்கு நான் உன்னால திரும்பவும் பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா. கொல்கத்தால எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. என்னால அந்த டைமுக்கு போக முடியல. எல்லாம் ஒன்னாலதான். பேக் ரெடி பண்ணல, ட்ரெஸ் அயன் பண்ணல, எந்த வேலையுமே செஞ்சு கொடுக்கல. அதனாலதான் நான் பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஒன்ன மாதிரி பொம்பளைங்கனாலதான் ஆம்பளைங்களோட வாழ்க்கையே நாசமா போய்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்ல. வர அவசரத்துல அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். உடனே போய் அதை ஆஃப் பண்ணு. உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிஹு அங்க இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உடனே போய் அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிஹு வந்து அந்த போனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அவளால எடுக்க முடியலன்னு அழுதுகிட்டே இருக்கா. இந்த அழுவுற சத்தம் கேட்டவொடனே பிஹுக்கு என்னாச்சு, ஏன் அவ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னா பிஹு வந்து ஆசையா அப்பாவை கூப்பிடுறா. அப்பா அம்மா இங்க இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பிஹு நான் கொல்கத்தா வந்திருக்கேன், அப்பா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தையும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. இவரு இங்க பூஜா நான் பேசுறது கேக்குதா இல்லையா, உடனே போய் அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே திட்டிட்டு போனை வச்சிடறாரு. ஒரு பேசுனதை வச்சே தெரியுது ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்குங்கிறது தெரியுது. அம்மாவுக்கு முகம் எல்லாம் காயமா இருக்கு, நான் உனக்கு கிரீம் தடை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல போய் அம்மாவோட கிரீம் எல்லாம் எதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த கண்ணாடியில அவங்க சாகறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்கை வச்சு எழுதியிருக்காங்க. அப்படி என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இவங்க வந்து பிஹுவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வீட்டுல அடம் பிடிச்சு சண்டை பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வந்திருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கு. டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் முதல் நாள் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏதோ சண்டை வந்திருக்கு. இந்த சண்டையில அவங்கள போட்டு அடிச்சிருப்பாரு போல. அதனாலதான் முகமெல்லாம் காயமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டு வீட்டு விட்டு கிளம்பி போயிருப்பாருன்னா, நீ செத்ததுக்கு
இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனாலதான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல. சாகும்போது பிகுவையும் கொன்னுட்டு சாகிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய கொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்காது. அதனால தூக்க மாத்திரையை அவங்க மட்டும் போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இததான் அந்த கண்ணாடியில எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாவம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியல. அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து மேக்கப் போடுறேன்ட்டு வாயெல்லாம் பூசிக்கிட்டு ஏதோ ஒரு கிரீம் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா முகத்துல இருக்கிற காயத்துக்கு எல்லாம் போட்டு விடுறா. போட்டு விட்டுட்டு அவளும் கை கால் எல்லாம் பூசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா. அந்த டைம்ல இவ்வளவு நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பிகுவோட அப்பா அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன்னு சொல்லிருப்பாருல்ல, அந்த அயன் பாக்ஸ் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. ஒரு பேண்ட் தூக்கி போட்டால, போட முடியலன்னு சொல்லிட்டு பேண்ட் தூக்கி போட்டால, அந்த பேண்ட் போய் அயன் பாக்ஸ் மேல விழுந்திருக்கும். அந்த துணி வந்து அந்த அயன் பாக்ஸ் மேல மோதி இருந்ததுனால ஹீட் தாங்காம அந்த பேண்ட் புகஞ்சிருக்கு. அந்த புகை வந்ததை பார்த்ததும் புகை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடுறா. டேபிள் கடியில குனிஞ்சு பாக்குறா, புகை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு புகையை தேடிக்கிட்டு இருக்கா. அயன் பாக்ஸ்ல சுட்டுக்குவால இன்னுமா நமக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த குழந்தை போய் அந்த அயன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஓட்டையில இருந்து தான் அந்த புகை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புகையை பிடிக்கிறதுக்காக போய் கைய வைக்கிறா. கைய வச்ச உடனே வீச்சுன்னு கத்துறா. பாவம் அந்த பிஞ்சு விரல்ல சுட்டுக்கிட்டா. உடனே அழுதுகிட்டே போய் அவங்க அம்மா மேல ஏறி படுத்துக்கிட்டு பயங்கரமா அழுவுறா. இப்ப அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி முழிக்கிறா. காலையில அந்த குழந்தை எந்திரிச்சதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. அதனால எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும்னு சொல்லி கேக்குறா. கேட்டு பார்த்துட்டு இவளே அந்த பால் டப்பா எங்க இருக்குன்னு தெரியும். போய் அதை எடுக்கும் போது கை தவறிவிட்டு கீழே விழுந்து பால் எல்லாம் கீழே ஊத்திடுது. உடனே அங்க இருந்து ஒரு வேஸ்ட் துணியை எடுத்து அதெல்லாம் போட்டு தொடச்சிட்டு கிச்சன்ல ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கு, சரி அதுல ஏதாவது இருக்கும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்கிறா. அதை எடுக்கும் போது தவறி விட்டு கீழே விழுந்துருது. அதுல 2 ரொட்டி இருக்குது. அம்மா ஹீட் பண்ற மாதிரியே ரொட்டியை அவன்ல வச்சு ஹீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி எடுத்துட்டு போய் அவன்ல வச்சுட்டு ஆன் பண்றா. ஹீட்டர் சுவிட்ச போட்டுருப்பா போல. ஹீட்டர் ஆன் ஆகுது. திரும்ப இன்னொரு சுவிட்ச போடுறா. அதுக்கப்புறமா அந்த ரொட்டியை உள்ள வச்சு அந்த குழந்தைக்கு போய் என்ன டைமர் செட் பண்ண தெரியும், ஏதோ 1 2 3 சொல்லிட்டு ஏதோ ஒரு டைமர் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த ரொட்டி கரிஞ்சு எரிஞ்சு போயிடுது. சரின்ட்டு இன்னொரு ரொட்டி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் கேஸ்ல ஹீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுப்பை ஆன் பண்றா. 4 பர்னரையுமே ஆன் பண்ணி விட்டுட்டு அதுல வச்சு ஹீட் பண்ணலான்னு வச்சா அதுலயும் தீ பிடிச்சு அந்த ரொட்டி பூரா எரிஞ்சிருது. அந்த அடுப்பை ஆன் பண்ண குழந்தை திரும்ப ஆஃப் பண்ணல. அதை அப்படியே விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கும் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அவளால ஓபன் பண்ண முடியல. ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல கெச்சப் சாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாட்டில் எல்லாம் ஆடுது, எங்க கீழே விழுந்துருமோன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரிட்ஜையும் ஓபன் பண்ணிடுறா. நைட் வெட்டின கேக் மீதி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. அந்த கேக்கை எடுத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல காய்கறிகள் எல்லாம் வைக்கிற கூடை இருக்குல்ல, அந்த கூடையெல்லாம் எடுத்து வெளியில போட்டு இருக்கிற பழமெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல போய் உட்காந்துக்கிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்குது. அந்த டோரும் போய் லாக் ஆயிடுது. ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப என்ன நடக்குமோ, ஐயோ குழந்தை உள்ள போய் மாட்டிக்கிச்சே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் டோரை திறக்குது. ஆனால் திறக்க முடியல, ஏற்கனவே டைட்டா இருந்துச்சு. இப்போ ஒரு கட்டத்துல அதை திறக்கும் போது மேல இருந்த கெச்சப் சாஸ் எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சிருது. உடனே குழந்தை பயங்கரமா அழுவுது. ஆனா குழந்தைய நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு குழந்தைய காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கிச்சனை காமிக்கிறாங்க. கிச்சன்ல ஒரு பக்கம் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த டேப்ல இருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த டேப்புக்கு பக்கத்திலே கீழே அந்த லைட் செட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான கனெக்ஷன் பாக்ஸ் மாதிரி கீழே வச்சிருக்காங்க. அதையும் காமிக்கிறாங்க. அந்த கெச்சப் சாஸ் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகா உட்காந்து பிரெட்ல ஜாம் தடவி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு அந்த குழந்தை. சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கும் போதே வெளியில யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது. குப்பை எடுக்க வந்திருக்காங்க போல. குப்பை ஏதாவது இருக்காமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை எதையும் கண்டுக்கல, வாக்குல பிரெட் சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கா. அவங்களும் கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப போறாங்க. போற சத்தம் கேட்டவன இவ எந்திரிச்சு போய் அந்த கதவு கீழே அடியில இருக்கிற கேப்ல பாக்குறா, இருக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த குப்பை எடுக்க வந்தவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரெட் ஜாம் தடவி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து, அம்மா இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறா. அம்மா சாப்பிடலன்னதும் இந்த பிரெட் அவளே சாப்பிட்டுட்டு கேக்கு பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியா பசி ஆறிடுச்சு. இப்ப வந்து அந்த பலூன் எல்லாம் நிறைய கிடக்குதுல்ல, அதை வந்து ஸ்கேல்ல அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. 1 2 3 சொல்லி அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பலூன் அந்த அயன் பாக்ஸ்ல போய் பட்டு வெடிக்குது. வெடிச்சோன்னா இவளும் பயந்துடுறா. போய் அந்த அயன் பாக்ஸையே பாத்துக்கிட்டு நிக்கிறா. ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த அயன் பாக்ஸை தொட்டு கையில சுற்றுச்சு இல்லையா, அதனால அமைதியா பாத்துக்கிட்டு நிக்கிறா. இப்ப வந்து அந்த ஸ்கேல வச்சு கீழே அந்த மாத்திரை கொட்டி கிடந்துச்சுல, அந்த மாத்திரையெல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த டைம்ல திரும்பவும் போன் அடிக்குது. போன் தான் டேபிள் கடியில இருக்குதுல்ல, அந்த ஸ்கேல வச்சு மெதுவா அந்த போனை வெளியில எடுத்து அட்டன் பண்ணி பேசினா அவங்க அப்பா தான் பேசுறாரு. பிகு அம்மா எங்க அம்மாட்ட போனை கொடு அப்படிங்கிறாரு. இவளும் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட அம்மா அப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சுட்டு அப்படியே அவ பாட்டுக்கு விளையாட போயிடுறா. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிளைட் ஏறிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைட் கிளம்ப போகுது, போன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன், நீ அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணியா இல்லையா, அதோட ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரிப்பேரா இருக்கு, நீ போய் உடனே ஆஃப் பண்ணிரு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டைன்னா, பிகு அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மீரா, அந்த மீராவும் பிகுவோட அப்பாவும் ஒரே இடத்துலதான் வேலை செய்யறாங்க. பூஜா வந்து மீராவையும் அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுவாங்க போல. அதனாலதான் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டையும் வருதுன்னு நினைக்கிறேன். பிகுவோட பிறந்த நாள் அன்னைக்கு பிகுவோட
பிகுவோட அப்பா லேட்டா வந்திருக்காரு, பார்ட்டிக்கு கரெக்ட் டைம்க்கு அவரால் வர முடியல. இதனால அவங்க அம்மா அவர்கிட்ட இந்த மீராவை வச்சுதான் சண்டை போட்டிருக்காங்க, அதனால சண்டையும் பெருசா இருக்கு. இததான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீரா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அவ எனக்கு வெறும் கொலிக்கு மட்டும்தான், நமக்கு நடுவுல அந்த மீராவை எதுக்கு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. ஆனா பூஜா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராதனால கோவமா போனை வச்சிடறாரு. அவர் போனை வச்சதுக்கு அப்புறம் பிகு வந்து போனை எடுத்துக்கிட்டு ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறா. ஆனா அவங்க அப்பா தான் போனை வச்சுட்டு போயிட்டாருல. அதுக்கப்புறம் போய் பிகுவோட பொம்மை போன் அங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிற. பட்ட நேரத்துல பாட்டு வருது, ஆனா அதுல ஒயர்லாம் இருக்கு. அந்த ஒயர் வந்து அயன் பண்ற டேபிள்ல மாட்டி இருக்கு. இவளும் போய் அந்த ஒயர் இழுத்து இழுத்து பாக்குறா, ஆனா இழுக்க முடியல. இப்ப அந்த போனை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த ரூம் விட்டு வெளியில ஓடும் போது அந்த டேபிள் இழுத்து நின்னுகிட்டு இருந்த அயன் பாக்ஸ் அப்படியே கீழே படுத்துருது. இப்ப வெளியில போய் டிவியில ஏதோ ஒரு காமெடி ஷோ மாதிரி வச்சு அதை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. இங்க அயன் பாக்ஸ் புகைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல பவர் கட் ஆகுது. பிகுவும் உடனே என்னமோ டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிவிக்கு பின்னாடி போய் பாக்குறா. அங்க போனா வெறும் ஒயரா கிடக்குது. அதுல சில ஒயர்லாம் அப்படியே ஓப்பனாவே இருக்குது. அங்க போய் அந்த ஒரு சுவிட்சை போட்டு விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தா டிவி ஓடல. திரும்ப போயிட்டு நிறைய கனெக்ஷன் பாக்ஸும் அங்க இருக்குது. அதுல போய் வேற ஒரு சுவிட்சை போட்டுட்டு வந்தாலும் டிவி ஆன் ஆகல. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே கீழே இறங்கி வந்து மெயின் டோர் கிட்ட படுத்துக்கிட்டு வெளியில யார் இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே படுத்திருக்கா. அப்ப வெளியில ஒரு அம்மா ரொம்ப சத்தமா கத்துறாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுல. உடனே அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த அம்மாட்ட கேக்குறாரு, ஏன் இந்த வீடு வந்து கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க, பால் கொண்டு வந்து குடுக்கறதுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டேன், யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா ரொம்ப கோவமா பேசுறாங்க. நைட்டு பூரா பார்ட்டி பார்ட்டின்னு குதிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிகு வந்து கதவு கிட்ட படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தவ அப்படியே தூங்கி போயிடுறா. அந்த நேரத்துல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவ அந்த போன் எடுக்கிறதுக்காக மேல போறா. அந்த படியில ஏறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ அலாரம் சவுண்ட் மாதிரி கேக்குது. இவளும் திரும்பி அந்த கிச்சனவே பாத்துக்கிட்டு இருக்கா, என்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவன் ஆன் பண்ணல. அப்ப வந்து சுவிட்ச மாத்தி போட்டிருப்பா, ஹீட்டர் ஆன் ஆயிருக்கும். அந்த ஹீட்டர் இன்னமும் ஆன்லயே இருந்ததுனால ஓவர் ஹீட் ஆகி இந்த ஹீட்டர் அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த வெடிக்கிற சத்தம் கேட்டவொன்னே இங்க பிகு பயந்து போய் பயங்கரமா கத்துறா, அழுக ஆரம்பிக்கிறா. அந்த பயத்துல அந்த டாலை அங்கேயே போட்டுட்டு இவ மேல போயிருப்பா. இப்ப அந்த டாலை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு படியா இறங்கி வர்றா. ஆனா இவளுக்கு கீழே வர்றதுக்கு பயமா இருக்கு. இங்க கிச்சன்ல வந்து அந்த ஹீட்டர் வெடிச்சதுனால அங்க எல்லாம் மேல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. கீழே அந்த சிங்க்ல டேப்ல தண்ணி போய்கிட்டு இருக்கு. அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க அப்படியே மெதுவா இறங்கி வந்து அந்த டாலை எடுத்துக்கிட்டு வேகமா மேல ஓடி போயிடுறா. மேல போனதுக்கு அப்புறம் வேற யாரோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி பேசுற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. அப்ப பால்கனி டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில போறா. அங்க போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறா. அம்மாவுக்கு இஷிகா, நான் மேலதான் இருக்கேன், நான் கூப்பிடுறது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அங்க கீழே பசங்க எல்லாம் விளையாடுற சத்தம் இங்க நல்லாவே கேக்குது. உடனே வேற ஒரு சின்ன டாலா இருக்குல்ல, அந்த டாலை தூக்கி போடுறா. தண்ணியை மூடி கீழே ஊத்துறா. இப்போ ஒரு கட்டத்துல அவ எப்பவும் கையில ஒரு டால் வச்சிருப்பால, பெருசா ஒரு டால் வச்சிருப்பால, அந்த டாலையும் தூக்கி போடுறா. ஆனா அந்த டால் கீழே விழுகாம அந்த துணி காய போடுற கம்பியில போய் விழுந்துருது. அவளும் எட்டி எடுத்து பாக்குறா, எடுக்க முடியல. காலை வச்சு எடுக்கிறா. அப்படி எடுக்கும் போது அந்த டால் தவறி கீழே போய் தரையில விழுந்துருது. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றா, அமோக இஷிகா, என் டால், பிகுவோட டால் கீழே விழுந்துருச்சு, அதை எடுங்க, அதை பாத்தீங்களா, அந்த டாலை எடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க மேல இருந்து கூப்பிடுறது கீழே கேட்காதுல்ல. அதனால இவ என்ன பண்றானா, அந்த பால்கனில அந்த கிரில் கம்பி எல்லாம் இருக்குல்ல, அந்த கம்பி மேல ஏறி எட்டி பார்த்து கூப்பிட்டு இருக்கா, அமோக இஷிகா, என் டாலை எடுங்க, யாராவது என் டாலை பார்த்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அந்த குழந்தை அந்த கம்பி மேல ஏறி நின்னுட்டு இருக்கும்போது நமக்கு இங்க கை கால்லாம் கூசுது. அந்த நேரத்துல பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒரு அம்மா அதை பார்த்துட்டு, பேபி மேலாம் ஏறக்கூடாது, அம்மா எங்க, அம்மாட்ட போ, உள்ள இறங்கு, கீழே இறங்கு, உள்ள போ, உள்ள போன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. யாராவது அந்த குழந்தையை காப்பாத்துங்க, அந்த குழந்தை மேல ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த கம்பியில இருந்து கீழே இறங்கிருது. அந்த நேரத்துல ஒரு பிளைட் ஒண்ணு மேல போகுது. அதை பார்த்தோன்னா அம்மா அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள போறா. உள்ள போனோன்னு போன் ரிங் ஆகுது. இந்த வாட்டி போன் பண்றது பிகுவோட அப்பா இல்ல, பூஜாவோட ஃப்ரெண்டு மீரா தான் போன் பண்றாங்க. அதையும் பிகு அட்டன் பண்ணி ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மீரா என்ன சொல்றாங்கன்னா, ஏ பூஜா, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, நான் என்னோட மேரேஜ் லைஃப்ல சந்தோஷமா தான் இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க பேசுறது பூஜா இல்ல, பிகு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிகு கிட்ட பேசிட்டு அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப போன கரண்ட் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு. லைட் எல்லாம் அமிஞ்சு அமிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க வெளியில அந்த அம்மா கத்திக்கிட்டு இருந்த அம்மா இன்னும் கத்திட்டே தான் இருக்காங்க. என்னதான் வேலை செய்யறாங்க, அந்த ஜெனரேட்டர் ஏன் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வெளியில அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க பிகு அவ வாக்குல விளையாண்டுகிட்டு இருக்கா. அவ குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டோ ஆல்பம் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கா, அம்மா இங்க பாரு பிகு பாப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல திரும்ப போன் வருது. இப்ப அவங்க அப்பா தான் போன் பண்றாரு. அவங்க அப்பா வந்து பிகு அம்மாட்ட போய் போனை கொடு அப்படிங்கிறாரு. அம்மா தூங்குறாங்கப்பா அப்படிங்கிறா. அம்மா தூங்குறாங்களா, என்ன இந்த நேரத்துல தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கு மீட்டிங் இருக்கு, நான் என்ன கொஞ்ச நேரத்துல மீட்டிங் போயிருவேன், அம்மா எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் ஆஃப் ஆக போது, பேட்டரி ரொம்ப வீக்கா இருக்கு. இவன் அந்த போன்ல டாக்கிங் டாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. விளையாண்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல மாத்திரை எல்லாம் கொட்டி கிடந்துச்சுல, அந்த மாத்திரை எல்லாம் ஒண்ணுன்னா பொறுக்கி அந்த பாட்டில்ல போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அவங்க அம்மா மேல அந்த குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு. அந்த பாட்டில் குழந்தையோட கையில இருக்கு. தூங்குதா இல்ல ஏதோ அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு மயக்கத்துல இருக்குதா எதுவும் தெரியல. இப்ப போன கரண்ட் திரும்ப வருது, ஃபேன் எல்லாம் சுத்துது. அந்த நேரத்துல போனும் அடிக்குது. ஆனா எதுக்குமே அந்த குழந்தை எந்திரிக்கல, அது வாக்குல தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை நல்லபடியா எந்திரிச்சு அந்த போனையும் அட்டெண்ட் பண்ணி பேசினா, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கால். ஏதோ பார்லர்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க போல, அட்வர்டைஸ்மெண்ட்காக கால் பண்ணிருக்காங்க. அவங்க பேசி பார்த்துட்டு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதுனால போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு பசி எடுத்துருது. அவன் காலையில ஏதோ கொஞ்சோண்டு கேக்கும் பிரெட்டும் சாப்பிட்டுச்சு. இப்ப பசிக்குது. அவங்க அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு வேணும்னு சொல்லி கேக்குது. கேட்டு பார்த்துட்டு திரும்ப வெளியில வரும்போது அங்க ஒரு ஃபெனாயில் பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு வரா. அது வெள்ளையா இருக்கிறதுனால அது பால் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட போய் அம்மா அந்த பால் நான் குடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதோட பால் டப்பாவை எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்காக அந்த பால் டப்பால ஊத்துது. அந்த பால் டப்பா நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊத்துது. திரும்ப அதை எடுத்து ஃபெனாயில் பாட்டிலே ஊத்தும் போது கால் தட்டி விட்டு நல்லபடியா எல்லாம் கீழே ஊத்திடுது. இந்த குழந்தைக்கு ஓவரா பசி. அவங்க அம்மா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுவுது. அழுது பார்த்துட்டு கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி வந்தா அந்த ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணியா நிக்குது. கிச்சன் டேப்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நிறைஞ்சு ஃப்ளோர் எல்லாம் தண்ணியா நிக்குது. அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கரண்ட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த லைட் செட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்களா, அதோட கனெக்ஷன் பாக்ஸ் எல்லாம் வேற கீழே வச்சிருந்தாங்க. அதுல ஏதாவது தண்ணி பட்டு கரண்ட் எதுவும் பாஸ் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே மெதுவா தண்ணியில கால் எடுத்து வச்சு சக்கு சக்கு சக்குன்னு குழந்தை அழகா நடந்து வருது. ஒரு டேபிள் கடியில காலையில சாப்பிட்டு மீதி வச்ச கேக்கு பிரெட் எல்லாம் ஒரு பிளேட்ல இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த ஃப்ளோர்ல இருந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்கு வெளியிலயும் போயிருச்சு. அங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கதவை தட்டுறாங்க. தண்ணி திறந்து விட்டு என்னமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. பிகு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு டேபிள்ல இருந்து வெளியில வரா. வெளியில வந்தா திரும்ப போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கேக் இருக்கிற பிளேட் எடுத்துக்கிட்டே மேல வரா. வந்து அந்த போன் அட்டன் பண்ணா அவங்க அப்பா தான் திரும்ப கூப்பிடுறாரு. பிகு அம்மாட்ட போனை கொடு அப்படிங்கிறாரு. பிகு அப்பா எனக்கு கதை சொல்றியா அப்படிங்கிறா. இவரும் தன்னோட பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு அம்மா எங்க, அம்மாட்ட போனை கொண்டு போய் கொடு அப்படிங்கிறாரு. அம்மா தூங்குறாங்கப்பா அப்படிங்கிறா. இவர் கேக்குறப்பெல்லாம் தூங்குறாங்கன்னு சொன்னதே இவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே நீ பேசிக்கிட்டே இரு, போனை மட்டும் கட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கிட்டே போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்லிட்டு இருக்காரு. போனை கட் பண்ணிடாதுன்னு சொல்லியும் அப்பா வேற யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிடுறா. அந்த போன் வேற பேட்டரி டவுன் ஆயிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் ஆஃப் ஆற நிலைமையில இருக்கு. தட்டுல கேக்கு பிரெட் எல்லாம் வச்சிருந்தால அதுல கீழே செதறி கிடக்குற மாத்திரை எல்லாம் எடுத்து அந்த பிளேட்ல வச்சுக்கிட்டு அம்மாட்ட அந்த மாத்திரையை எடுத்து காமிச்சு அம்மா நான் இதை சாப்பிடவா அப்படின்னு கேட்டுட்டு பட்டுன்னு வாயில போட்டுக்கிறா. சரி ஒரு மாத்திரை தானே ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து 2 மாத்திரையை எடுத்து போட்டுக்கிறா. மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுகிட்டு இருந்தவ ஒரு இடத்துல அமைதியா போய் படுத்துக்கிறா. அந்த நேரத்துல அவங்க அப்பா திரும்பவும் போன் பண்றாரு. ஆனா அவளால எந்திரிச்சு அந்த போனை அட்டன் பண்ண முடியல. அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கா. பிகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறா. இங்க போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க அயன் பாக்ஸ் அப்படியே புகைய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. யாரோ கதவு உடைக்கிற சவுண்ட் கேக்குது. இங்க ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸ் இருக்கிற இடமெல்லாம் கருகி போயிருக்கு. ரூம் எல்லாம் கருப்பா இருக்கு, கருகி போயிருக்குது. இங்க ஒரு வழியா கதவை உடைச்சு பிகுவோட அப்பா உள்ள வராரு. பூஜா பிகுன்னு கத்திக்கிட்டே வராரு. திக்குன்னு இருக்கு அவருக்கு. யார் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. பயந்து போய் உள்ள வராரு. பெட்ல பூஜா பணமா கிடக்கிறத பார்த்துட்டு கதறி அழுகுறாரு. பூஜா என்ன மன்னிச்சிரு பூஜா, சாரி பூஜான்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சொல்லிட்டு இந்த பக்கம் பிகு எங்கன்னு தெரியல. பிகு தேடிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. பிகு எங்க இருக்க, பிகுன்னு கத்திட்டு இருக்காரு. எந்த சத்தமும் இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல எங்கேயோ சத்தம் கேக்குது. அப்பான்னு குரல் கேக்குது. ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. தேடிட்டு இருக்காரு. பூஜா படுத்திருக்கிற அந்த பெட்டுக்கு அடியில தான் பிகு இருக்கா. ஒரு பொம்மை வீடு வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்பாவை பார்த்ததும் அப்பா இங்க பாரு நான் கட்டின வீடுன்னு சொல்லி காமிச்சிட்டு அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, அம்மாவுக்கு என்னாச்சு எழுப்பிடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே மனுஷன் உடஞ்சு அழுகுறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.